ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற வீடியோ 2024 ஆண்டு வெற்றி மழையில் நனைய போகும் மகரம். நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதீத அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ராஜ வாழ்க்கைக்கு நிகரான அதிர்ஷ்டமேன்மை நிச்சயம் உண்டு. ஒரு வகையில் மகர ராசிக்காரங்க கடின உழைப்பால் உயர்வால் வரக்கூடியவர்கள் தான். அதாவது ஒரு வகையில் நிலையாக நீடித்திருக்கக்கூடிய முன்னேற்றத்தை அடைவாங்க. படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவ்வளவு எளிதில் கீழே விட மாட்டாங்க. அவங்க கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பிடிப்பு என்பது நிலையானதாக இருக்கும். நிற்கக்கூடிய இடம் என்பது நிலையானதாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக கீழே விழ மாட்டாங்க. ஆனால் நல்ல குணம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும், உதவி செய்யக்கூடிய சிந்தனை இருக்கும். பொதுவாகவே தன்னால் முடிஞ்ச விஷயங்களை எந்த விதமான தயக்கமும் இன்றி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் உள்ளம் கொண்டவர்கள் தான். சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவாங்க. சூழ்நிலை அவர்களுக்கு சரியாக அமையாத போவதனால் சில சூழ்நிலைகளில் தாமதப்படுவதும் தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அதுதான் உண்மை. பொதுவாக அவங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்குந்தாங்க. கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். உங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் கெட்டு போகவே மாட்டீங்க. உங்கள் குடும்பத்திட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் வீண் போயிட மாட்டீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலம்தான், அவ்வளோக்கு அவ்வளோ முன்னேற்றம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் வாக்கு கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து வாக்கு கொடுக்கறது நல்லது. புரியுதுங்களா? வாக்கு சாதுரியம்ன்றது உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளில் போயிட்டு மாட்டிக்குவீங்க. அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னும் போது வேறு வழி இல்லாமல் வாக்கு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாவடக்கத்துடன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதிகமாக வளவலன்னு பேசாமல் செயலில் முழுமையாக கவனம் செலுத்துறது, வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துறது, செய்யக்கூடிய செயலில் நீங்கள் சரியாக கவனம் செலுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் மிகுதியாக நல்ல விஷயங்கள் சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான முயற்சிகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், பலவிதமான சிந்தனைகளின் ஓட்டங்கள் இருக்கும். எந்த விதத்திலும் வெற்றி பெற முடியும்ன்றது உங்களால் முடியாதது கிடையாது. கடினமான உழைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க. இன்று அல்ல ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அதுதான் உண்மை. அதனால் உங்கள் முயற்சிக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். காம சிந்தனை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். புதுவிதமான முயற்சிகள், வேகமாக செயல்படுவீங்க, சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவீங்க, தைரியமாக இருப்பீங்க. இளைய சகோதரம் பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. நண்பர்கள் கூட பெரிய அளவுக்கு இருக்காது. நண்பர்களால் பெரிய பயன் இருக்காது. நண்பர்கள் கூட்டம் பெருசாக வேணால் இருக்கலாம் ஒழிய அவர்களால் பெரிய பயன் பெற இயலாது. சொல்லுவாங்களோ வச்சு யாரும் பெருசாக உங்களுக்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி எல்லா சூழ்நிலையிலுமே தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மகர ராசி எதை கண்டும் அச்சப்பட மாட்டாங்க. தைரியமாக செயல்படுவாங்க. அதன் மூலம் வெற்றியும் பெறுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் அமையக்கூடிய யோகம் உண்டு. இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, மிகுதியாக இருக்குங்க. ஒரு வகையில் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறது, அல்லது விவசாய நிலம் வாங்குவது, அல்லது மாட்டுப்பண்ணை ஆரம்பிப்பது, இந்த மாதிரி வியாபார நோக்கத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையிறது. ஒரு வகையில் தாயார் வழி உறவினர்கள் கொஞ்சம் வாக்குவாதம், சில விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்திருந்தால் கூட அது எல்லாமே நீ ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய் சொத்து சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் மூலமாக அவங்களுக்கு பேரில் இருக்கிற சொத்தோ இல்லை அவங்க மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கெயின் இருக்குது, பலன் பெறுவீங்க. நிச்சயமாக அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அமையிறது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கூட தரமானதாக கிடைக்கும். குறை சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தாங்க நடக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் எப்போவுமே வருத்தப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கிடைச்சாலும் பொறுப்பான பொருட்களாக கிடைக்கிறதுனால நீங்கள் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. அதனால் நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் பலவிதமான அடிகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக கடந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் இது வெற்றிக்குரிய காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயம் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டுங்க. அதிர்ஷ்டம் துணை நிற்குங்க. நல்ல விதத்தில் ஏற்றம் இருக்குங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நிச்சயமாக கடவுள் துணை நின்று உங்களுக்கு எல்லாத்துலேயும் உங்களை கட்டி காப்பாற்றுவார். உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாம் செய்து கொடுப்பாரு. மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஒரு வகையில் வீடு கட்டுறது, கொஞ்சம் கடனை வாங்கியாவது நல்ல வீடு கட்டுறது, கொஞ்சம் இடம் வாங்குறது, அல்லது இடம் அடமானத்தில் வர்றது, அல்லது இடத்தை நல்ல விலைக்கு விற்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களே இந்த காலகட்டங்கள் நடக்கும்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு வகையில் காதல் வயப்படுவாங்க. காதல் வயப்படுறது அப்படின்றது மகர ராசிக்கு சாதாரண விஷயம் தான். இயல்பாகவே வந்து காதல் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் தான். ஏன்னா அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மனம் கொண்டவர்களே. ஆனால் காதலில் அதிகமாக தோல்வியே சந்திச்சிருப்பாங்க. காதலில் வெற்றி பெற்றதை விட ஒரு முறைக்கு ஒரு முறை தோற்று அதுக்கப்புறமே வந்து காதலில் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, காதல் வயப்படுறது, காதலில் வெற்றி பெறுறதுன்னு நல்லாவே இருக்கும். வெற்றி பெற துடிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கைகூடும். நினச்சது போல் நல்லது ஒரு வெற்றி பெறுவாங்க. பேர் புகழ் மதிப்பு மரியாதை இருக்கும். குலதெய்வ அருள் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை, அதாவது மழை போல் வருது அப்படின்னா கூட சூரியனை கண்ட பனி போல் அது அகலும். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? அதனால் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது கவலை, அது கஷ்டம், அந்த கடன், இந்த கடன், கடன் சுமையே குறையுங்க. கடனையே அடைச்சி வெளிவருவீங்க. கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடியது மகர ராசி. இனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்றங்கள் தான். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் தான். இறக்கத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனி எல்லாமே ஏற்றமாக இருக்கும். நீங்கள் கவலையே பட வேணாம். பல தடைகள் இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்படவே வேணாம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். எல்லாம் அதுவும் சரியாகும். அதனால் நீங்கள் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்க தேவையில்லை. எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வகையில் வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் வியாபாரமும் நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுப கடன் உண்டுங்க. சிலர் வந்து கடனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கடன் கிடைச்சா கொஞ்சம் வீட்டை புதுப்பிக்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் வாகனத்தை பழுது நீக்கலான்னு இருக்கேன், இல்லை இந்த வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் பணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு, லோன் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான அந்த பண வரவுன்றது நிச்சயமாக வந்து இந்த காலகட்டம் இந்த மகர ராசிக்கு உண்டு. ஒரு வகையில் வாழ்க்கை துணை அமைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க தாய் மாதிரி பார்த்துக்குவாங்க. அதாவது அவங்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்கள மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைய மாட்டாங்க. அதை நீங்களே சில நேரம் சொல்லுவீங்க, உணருவீங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஏன்னா உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க. அதாவது கோவப்படுறாங்கன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு இருக்கிறது இயல்பாக கோபம் இருக்குது, அது எல்லாருக்குமே. அதாவது ஒரு பூனை நாய்க்கு கூட கோபம் வரும். நீங்கள் சும்மா இருக்கிறத சீனிங்கன்னா அதுவும் கோவப்படும். அந்த மாதிரி அதனால் வந்து கோவப்படுறாங்கன்றதுனால நீங்கள் கஷ்டம் எடுத்துக்கூடாது. ஆனால் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல மனசு, தங்கமான மனுஷங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல குணம் கொண்டவர்கள். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு வரக்கூடியது 7ஆம் இடமான கடகம், தாயை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய வீடானது அது. அப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த மனைவி ஆகட்டும் அல்லது கணவர் ஆகட்டும், அவங்க கொஞ்சம் கோவப்பட்டால் கூட அந்த கோபம் நியாயமானது. நீங்கள் மீண்டும் கோவப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க. வெளிப்படையாக காட்டலனாலும் உங்களுடைய கஷ்டத்தின் போது அந்த அன்பு வெளிப்படும். உங்களுடைய தேவையை நீங்கள் கேட்காமலே பூர்த்தி செய்வாங்க. அந்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை. ஒரு வகையில் இவங்களுக்கு தொழில் கூட்டாளி அமையக்கூடியவர்கள் கூட வந்து அன்பானவர்களாக இருப்பாங்க. இவங்க சொல்கிறத கேட்டு நடப்பாங்க, இவங்க சொல்கிறத ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி பங்காளிகள் கூட இவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். பங்காளிகளுக்கு இடையே இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு மதிப்பு மிக்க நபராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தொடர்புகளும் கூட உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும், அதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொந்தக்கார மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்கும் ஆள் இல்லை, சொந்தக்கார மாதிரி சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சமுதாயம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த மாதிரி, ஆனால் சமுதாயமும் இல்லைங்க. எனக்கு எங்கள் பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், ஒருத்தன் கஷ்டம் கொடுத்தாலும் ஒருத்தன் தங்கமான மனுஷனாக இருக்கான், சும்மாலாம் நம்ம குறை சொல்லிட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்புகள் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் நல்ல தொடர்புகள் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க. பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை தூக்கி விடக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. கை கொடுத்து மேலே தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் இந்த ஆண்டில் நிச்சயமாக வந்து சந்திப்பீங்க. ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை துணை, நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இருந்தால் கூட கவலைப்பட வேணாம். இனி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஒரு வகையில் வந்து மறுமணம், அதாவது ஒரு முறை திருமணம் நடந்து இதுவாகி போச்சு, பிரச்சனையாகி பிரிஞ்சுட்டாங்க, இப்போ மறுபடியும் சேர வாய்ப்பு அல்லது புது திருமணம் 2ஆம் மனம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க ஒரு வகையில். சரிங்களா? அதே மாதிரி அதிர்ஷ்டமின்மை இந்த காலகட்டம் நல்லாவே இருக்குது. ஒரு வகையில் நீங்கள் நினச்சத அளவுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அரசு உத்தியோகம், அரசாங்கத்தால் நன்மை, வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு வேலை, வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதுன்னு எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல பலன்களை பெறுவீங்க. தந்தை வர்க்கம், தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுடைய தந்தை சொத்து சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு வகையில் கடந்த காலகட்டம் தந்தை உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். தந்தை வர்க்கத்தினோடு இருந்த கஷ்டங்களும் நீங்கும், மனக்கசப்பும் நீங்கும், பல பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு வரும். உங்கள் மனசில் இருந்த பாரம் நிச்சயமாக ஓரளவுக்கு குறையுங்க இந்த ஆண்டில். எவ்வளோ கஷ்டங்கள் குறையும். அதே மாதிரி உயர்ந்த மனிதர்கள் நம்பி ஏமாறுறது அல்லது உயர்ந்த மனிதர்கள் செய்து கொடுப்பாங்கன்னு நினச்சிங்க, இல்லை பழக்க வழக்கங்கள் இல்லை, இப்போ உயர்ந்த மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் மிக உயர்ந்தவங்களே உங்ககிட்ட சாதாரணமாக பேசுகிறது, அதன் மூலம் நல்ல பயன் பெறுவது. ஒரு வகையில் கலைத்துறையில் இருப்பவர்கள் சாதிக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, சுபகாரியங்கள் நடப்பது, நல்ல விசேஷங்களில் கலந்துக்கிறது, முன்ன நின்று விசேஷங்கள் நடத்தி கொடுக்கறது, 4 பேருக்கு மத்தியில் நல்ல மதிப்புக்குரிய ஒரு நபராக நடக்கக்கூடியது. யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே வாண்டடாக இப்போ பேசுறதுன்ற மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி உண்டுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு, உயர் பதவி உண்டு, உயர் அதிகாரி பாராட்டுறது அல்லது இடம் மாற்றம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி வியாபாரம் இல்லது தொழில் நல்லா அமையிறது, இல்லை புது விதமான தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை இருக்கக்கூடிய தொழிலில் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது, அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில பிரான்ச்சஸ் திறக்கிறது, இல்லை அதில் இன்னும் கொஞ்சம் முதலீடு அதிகப்படுத்துறது, இன்னும் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களே மிகுதியாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அதீத அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாக பெறுவீங்க. சரிங்களா? அதனால் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும், லாப மேன்மை நல்லாயிருக்கும். ஒரு வகையில் இந்த காலகட்டம் மூத்த சகோதரர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கடந்த காலகட்டம் மூத்த சகோதரரும் சரி, வயதில் பெரியவங்களும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்த்துருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்ககிட்ட வாண்டடாக பேசுவாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒரு வகையில் முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு. வளர்ச்சிக்கான பாதையும் கிடைக்கக்கூடும், ஏற்றமும் உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. லாபமேன்மை மன நிறைவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் சற்று இருக்கத்தாங்க செய்யும். நல்ல விரயங்கள், சுப விரயங்கள். கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலகட்டங்கள் விரயம் குறைஞ்சாலும் கூட நல்ல விஷயத்துக்கான விரயங்கள் தான். வீட்டிற்கு தேவையான பொருட்கள், தேவைகளை பூர்த்தி செய்வது, குடும்பத்திற்கு தேவையானது, நபர்களுக்கு அதாவது உங்களுக்கு முக்கியமானவங்களுக்கான விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மாணவ மாணவிகள் படிப்பு, காதல், திருமணம், தாய் தந்தை, தொழில், வியாபாரம், வேலை, வெளிநாடு, கலைத்துறைன்னு எல்லாமே நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை